வணக்கம் நேயர்களே. நீண்ட நாட்களாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல. கொஞ்சம் வெளிநாடுகள் ஒரு ரவுண்டு சுற்றுப்பயணம் போனதுனால லோக்கலில் இருந்து வீடியோ பண்ண முடியாமல் போச்சு. அது நிறைய நேயர்கள் ஃபோன்லேயே கேட்டீங்க, மிக்க நன்றி. இப்போது வீடியோ போடுறோம். சமீபத்தில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பயந்து போயிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, மகிழ்ந்திருப்பீங்க. பலவாறான பலன்கள் அப்படித்தான் வரும். இதில் இப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன், ஆழமாக சொல்கிறேன். முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவு இயற்கையிலே அவர் ஒரு பாதகமாக இருக்கக்கூடிய பாவகிரகம், 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாவகிரகம். பொதுவாகவே மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லாபத்தை சம்பாதிக்க விடவே மாட்டார், நிம்மதியாக இருக்க விடவே மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவு நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு சோப் போட்டு கழுவிடலாம், மனசை கட்டாயம் சுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத அவலட்சணமான எண்ணங்களுக்கோ அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களுக்கோ போகாமல் நீங்கள் உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நபராக நீங்கள் மாறிடுவீங்க. சனி பகவானை பொறுத்தளவு தர்மம், நீதி, நேர்மை இருக்கின்ற இடங்களில் அவர் முடிஞ்ச மட்டும் நல்லதை பண்ணுவாரே தவிர கெடுதல் பண்ண மாட்டார். ஏனென்றால் மேசத்திற்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது நன்மையை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மனச்சுத்தம், உடல் சுத்தத்தை வைத்துக்கொண்டால் மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். முடியுமானால் உங்களுக்கு 30 வயதுக்கு மேற்பட்டவராக நீங்கள் இருந்தால் திருக்கொள்ளிக்காடு போய் ஒரு நல்ல சனி பகவானுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர்க்கப்படும். இப்போ சனி பகவான் அங்கிருந்து கொண்டு தனது பார்வையாளர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்ப வாழ்க்கையில் அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள், கணவன் மனைவி, அம்மா அப்பா, பிள்ளைகள் இவங்ககிட்ட பேசுகிற போது அன்பை மட்டுமே காட்டுங்கள், அதிகாரத்தை விட்டு விடுங்கள். பொருளாதாரத்தில் கண்டிப்பாக கடன் பட்டாலும் நியாயமாக கடன் வாங்குங்க. அவசரத்துக்கு 10 பைசாவுக்கு வாங்கி செலவு பண்ணுற வட்டிக்கு வாங்குறீங்கன்னா சிக்கலாயிடும். ரொம்ப தேவைக்கு கடனை வாங்குங்க. தேவையில்லாமல் வரவு செலவுகளை நீங்கள் செலவுகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுபோல் அவருடைய பார்வை என்பது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு பக்கத்தில் பார்த்தால் எதிரிகளை ஒழிப்பது, எதிரிகளுக்கு அஞ்சாமல் வாழுவது, நினைத்ததை நடத்தி காட்டக்கூடியது, இத்தனையும் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடிக்கொண்டே போகும். வைத்திய செலவுகள் வராமல் பார்த்துக்கணும். 9ஆம் இடத்தையும் சனி பார்க்கின்றார். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பெற்றோர்களின் தகப்பனாரின் உடல்நிலை கவனமாக இருக்கணும். சொத்துக்களில் பட்டா பிசிட்டா இந்த இதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவைகளெல்லாம் பார்த்து கொண்டால் எந்த தீங்கினைகளும் இல்லை, நீங்கள் பயம் கொள்ள ஒன்றும் இல்லை. இந்த சனி பயிற்சி மேசத்துக்கு இந்த செய்திகளை மனசில் பதிய வைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரர் தான் யோகாதிபதி, 9க்கும் 10க்கும் அதிபதி. இதை நிறைய பேர் சொல்லுவாங்க பாதகாதிபதி, 10ஆம் பாவாதிபதி அப்படிம்பாங்க. என்ன சொல்லுங்கள், ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் முடிஞ்ச மட்டும் நன்மையை செய்வார். ஆனால் இந்த வருஷம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சி என்பது மீனத்தில் வந்து உட்கார்ந்ததுனால அவர் அங்கிருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனியையும் குருவையும் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு கேட்டால், குரு பகவான் இருந்த இடத்தை கெடுத்து பார்க்கின்ற இடத்துக்கு நல்லது செய்வார். சனி பகவான் இருந்த இடத்தை விட்டு விடுவார், பார்க்கின்ற இடத்தை கொஞ்சம் கசக்கி புழிவார். அப்போ உங்கள் ராசி அவர் பார்வையில் படுகின்ற காரணத்தால் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இந்த மாதிரிலாம் பெயின் வராமல் பார்த்துக்கணும். இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, பொழுதன்னைக்கும் உட்காந்து சிஸ்டத்தில் வேலை செய்வங்க, இவங்கெல்லாம் இஎன்டி ப்ராப்ளமும், தோள்பட்ட வலியும், ஷோல்டர் பெயினும் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருப்பீங்க. அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவு அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தகராறுகள், வாய் தகராறுகள், போட்டி பொறாமைகள் வரக்கூடாது. ஒன்று பிள்ளைங்க உங்கள் சொன்னபடி கேட்கலையா, அது போக்கில் விடுங்க. அல்லது உங்கள் சொன்னபடியை கேட்குறாங்களா, ரொம்ப பொறுப்பாக அட்வைஸ் பண்ணுங்க. ஆக நாம் போய் உள்ளே நுழைஞ்சதுனால நல்லது நடக்காமல் போச்சுங்கிற ஒரு கஷ்டத்தை நீங்கள் உருவாக்கிடக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகளை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அது எப்படா தீர்த்துக்கிறது, யாரை வச்சு பேசலான்னு ஒரு மென்மையின் பாதையில் போகணுமே தவிர எடுத்த கௌத்தங்கிற மாதிரி கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிங்கன்னா ரொம்ப அலைய விட்டுருவார் சனி பகவான். அது ஒரு பாடமாக போயிடும், அனுபவமாக போயிடும். அது உங்களுக்கு தேவையில்லை. அட்டமஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார்.
இந்த அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அதிர்ஷ்டங்களை சொல்லுகிற இடமும் அதுதான். அதே நேரத்தில் உயிரை சொல்லுகிற இடமும் அதுதான். உங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லை. அதே நேரத்தில் அதிர்ஷ்ட குறைபாடு என்பது கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும். இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எதை செஞ்சாலும் அந்த செயல்பாட்டுக்கூடிய சட்டப்படி ரூல் படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா எந்த குறைகளும் உங்களுக்கு பெருசாக வராது. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி இருப்பது நல்ல லாபங்கள் கிடைக்கும். சனி பகவானை பொறுத்தளவே 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னா, அப்போ சக்கரவர்த்தியாக வாழுகிற அளவிற்கு சனி பகவானுடைய வேகம் அந்த இடத்துல இருக்குது. 11 சனி, நிறைய லாபங்கள் கிடைக்கும். அப்போ இந்த சனி பயிற்சியை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அன்பாக வாழலாம், பண்பாக வாழலாம், பாசமாக இருக்கலாம், கூடி அப்படியே உட்கார்ந்து பேசலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இயந்திரத்தனமாக பொருள் சம்பாதிப்பது எப்படி என்று மட்டும் புறப்பட்டீர்களானால் வெற்றி நிச்சயம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் சனி பகவானை பொறுத்தளவு எதிரி கிரகம் அல்ல. அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் பாக்கியாதிபதியாக வருகிறார். எப்பேடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு வீடு வாங்கணும்னா அவரோட அருள் இல்லாமல் நடக்காது. ஒரு நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், உங்கள் பேரில் ஒரு பட்டா வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவர்மெண்ட்டில் ஒரு கையெழுத்து போடணும், டாக்குமெண்ட் ஆகணும்னாலே மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய அருள் இல்லாமல் எதுவுமே இருக்காது. நீங்கள் விவசாயம் பார்த்தாலும் கூட ஒரு கிணறு வெட்டின தண்ணி வரணும்னா இவரோட அருள் அங்கே இருக்கணும். ஒரு அவரை நட்டா துவரை நட்டா அது வளரணும்னா இவரோட அருள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்த காரணத்தினால அவர் 10 கூடைய ஸ்தானத்தை சிறப்பாக செய்வார். நீங்கள் செய்கின்ற தொழில் வளமாக இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், கடல் கடந்த வாணிபம் சிறப்பாக இருக்கும். இந்த ரெட்டை புத்தியோட வேலை பார்க்குறவங்க கூட இப்போ ஒரு நிலப்பாடோட வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆக செஞ்ச தொழில் நல்லா தான் செட்டில் ஆகும். பொட்டி கடைக்காரன்லேருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் போட்ட முதலுக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருடைய பார்வை என்பது 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நேர காலம் இல்லாமல் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு இயந்திரத்தனமாக நீங்கள் பாடுபடணும், நியாயமாக தர்மமாக பேசணும், தப்பான வார்த்தையை விடக்கூடாது. நீங்கள் அவரால் உடனடியாக தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். நீங்கள் ஒருத்தரை வந்து அனாவசியமாக திட்டினீங்கன்னா அது ரிட்டன் உங்களுக்கு வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதனால் ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப கவனமாக தங்களை உடலை நீங்கள் பார்த்து கொள்ளணும். முதல்ல தூக்கத்தை கெடுத்துக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறத பழகுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பொழுதுனைக்கு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுது, நைட்லெல்லாம் கூட 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் விளையாடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உடம்பை கெடுத்து விட்டுடுவார். குறிப்பாக சொல்லணும்னா இவங்களுக்கும் சொல்லுகிற போது அந்த தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இடுப்பு வயிறு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வயதானவர்கள் இருந்தால் ஒரு 60 வயசு 70 வயசு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறத கேட்டு பயப்படக்கூடாது. உங்கள் பரம்பரையில் யாருக்காவது ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் இருந்தால் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். இதே போல் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு இடம் வாங்க போகிறோம், நிலம் வாங்க போகிறோம்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக வாங்கணும். அதே மாதிரி கௌரவஸ்தானங்கள், கௌரவத்தை பற்றி பேசுகிற போது கவனமாக இருக்கணும். பெற்ற தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் உங்களை பொறுத்தளவு தொழில் இருக்குது, லாபங்கள் இருக்குது, சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக பிரமாதமாக போகும். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு பாதிக்குதுன்னா இன்னொருத்தர் கவனமாக அவங்களை அக்கறையாக விசாரிச்சுக்கணும், பார்த்துக்கணும். இந்த கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், சந்தேகப்படக்கூடாது. எதையாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசி ஓப்பனாக பேசிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் சற்று கவனித்து கொண்டால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. மொத்தத்தில் எதை வேணாலும் சமாளிக்கலாம். பணம் சம்பாதிச்சா எதை வேணாலும் சமாளிக்கலாம். தொழில் சிறப்பாக இருந்தால் இந்த 2 விஷயமும் மிதுனத்திற்கு சிறப்பாக இருக்கிறது. கடகம் ராசினியர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 7க்கும் 8க்கும் அதிபதி, அட்டமாதிபதியும் அவர் தான், 7ஆம் பாவாதிபதியும் அவர் தான், மாரகாதிபதியும் அவர் தான். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு கொடுமையான தகவலை சொல்லக்கூடிய ஒரு பாவியாக திகழக்கூடியவர் தான் கடகத்திற்கு சனீஸ்வர பகவான். ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குரு பகவான் யார்? உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம். அப்போ ஒரு வேண்டப்பட்ட கிரகத்தின் வீட்டில் போய் அவர் அமர்ந்த காரணத்தால் ஒரிஜினலாக அவருக்கு இருக்கக்கூடிய கொடுமையான தன்மைகளிலிருந்து விலகி சற்றேறக்கூடிய உங்களை மென்மையாக கூட்டிகிட்டு போகிற பாதையை காட்டுவார்.
குறிப்பாக இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வந்ததுனால சொத்துக்கள் சேரும். நிறைய புண்ணிய தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு தடைகளே இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் பெரிய தொழிலோ சின்ன தொழிலோ கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருந்தாலும் பொட்டிக்கடை நடத்திக்கிட்டு இருந்தாலும் லாபம் எவ்வளவு வருதுங்கிறத கவனமாக கவனிங்க. ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். 11ஆம் இடம் உங்களுடைய லாபஸ்தானம். கவனமாக கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கை, திடீர்னு வந்து சண்டை வந்துருச்சு, சச்சரவு வந்துருச்சு, இதை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு போகலாம், நடக்கவே நடக்காது. தயவுசெய்து அக்கறையோடு ஒழுங்காக அந்த பாதையில் அப்படியே போய்கிட்டு இருக்கணும். முன் சகோதரர்கள் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம் இருக்கும். அதே சனி பகவான் 3ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் வரும். நிறைய பேர் பாதிக்கணும். இது வரைக்கும் வாக்கிங் போயிருப்பாங்க, காலங்காத்தால் எந்திரிச்சு, இப்போ தூங்கிட்டோம்ல நாளைக்கு போகலாம், இன்றைக்கும் தூங்கிட்டோமா சரி நாளைக்கு போய்க்கலாம், இப்படி என்று நீங்கள் செய்கின்ற குறைகளை மனசார ஒத்துக்கிட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடிய எண்ணங்களை கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க கற்றுக்கணும். இளைய சகோதரர்களின் உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் உடன்பிறப்புகளின் உடல்நிலைகளிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லை, இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். கொஞ்சம் வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, புளிச்சேப்பம் இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம். இதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீங்கள் சமாளிப்பீங்க, எந்த இடத்துலையும் விழமாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. ஆக அப்படிப்பட்ட தைரியத்தையும் அப்படிப்பட்ட சூழலையும் அப்படிப்பட்ட ஒரு விதமான கெட்டிக்காரத்தனத்தையும் உங்ககிட்ட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 6ஆம் இடம் சொந்த தொழில், உழைப்பு. உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. சொந்த தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த சனிப்பெயர்ச்சி கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பல முனைகளில் திருப்திகரமாக ஒருபடி உயர்ந்தோம் என்று சொல்லக்கூடிய தகவலை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவு கடகத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு பாதகாதிபதி தான், ஒரு பாவ கிரகம் தான் சொல்லுவோம். ஆனாலும் அவரை பொறுத்தளவு 6க்கும் 7க்கும் அதிபதி. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணுமா அவரோட ஆதரவு தேவை. கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமா அவரோட ஆதரவு தேவை. யாரு கூடயா சேர்ந்து பயணம் பண்ணணுமா, கூட்டாளிகளோட சேர்ந்து வாழணுமா, இதற்கெல்லாம் அவருடைய தயவு தேவை. இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இன்றைக்கு உங்களுடைய யோகாதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் வீட்டில் போய் மீனத்தில் உட்காந்துருக்கார். மீனத்தில் கடல் ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். இப்படிங்கிற அளவிற்கு இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சார் அட்டமத்து சனின்னு பயமுறுத்துறாங்க, நீங்கள் தலைகீழாக பலன் சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மையை சொல்கிறேன். ஏனென்றால் அட்டமத்து சனி என்பது ஒரு பக்கம் உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அட்டமத்து சனி எங்கே போய் உட்காந்துருக்கிறான்னு கேட்டால் குரு வீட்டில். இதே ஒரு 60 வயசு ஆனவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, போன 30 வருஷத்துக்கு முன்னாடி அட்டமத்து சனி என்ன பண்ணிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க, நான் நல்லா தாங்க இருந்தேன்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த குரு பகவான் வீட்டில் போய் சனி அமர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால பெரிய ஆபத்து இல்லை. ஆனால் 1-2 விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வைங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஒரு விதமான சாப்பாடு, தூங்குறது, இதிலெல்லாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கைக்கு வாங்க. குறிப்பாக சொன்னால் வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பேசுனாலே தப்பு அப்படிம்பா. இந்த சில இடங்களில் சொல்கிறது மீம்ஸில் பார்க்குறோம், சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்தர, வேற எதுக்கு திறக்காத அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுனாலே தப்பு, என்னத்தை சொன்னாலும் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். இதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா? அப்போ பெத்த குழந்தைகள் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஃப்ரீடத்தை கொடுத்துடணும். அவங்கள போய் ரொம்ப மல்லு கட்டி இறுக்கி பிடிச்சிக்கிட்டுலாம் மல்லு கட்டக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகளிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதே போல் 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் அண்ணன் தம்பி சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனைகள், இப்படிங்கிற தன்மைகள் ஒரு பக்கம் வரத்தான் செய்யும். இதே 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தொழில்களில் மிகப்பெரிய சிறப்பாக இல்லாமல் கஷ்டப்படுத்துது சார். வேலைக்கு போனால் கூட என்ன சார் இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஒன்றும் நல்ல பேர் இல்லை, சம்பளம் கொடுக்குறானே தவிர திருப்திகரமாக நமக்கு அங்கே வேலை பார்க்க முடியல, இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உத்தியோகஸ்தானத்திலையும் சில குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் வலி வருது, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பெண்களாக இருந்தால் தொடைப்பகுதிகளில் வரக்கூடிய நரம்புகளால் கோளாறு குற்றங்கள் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் பெயர்ச்சி என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய கோளாறு இல்லை. இருந்தாலும் என்னை பொறுத்தளவு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசிக்கு கண்டகச்சனின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல சனி போகிற போது கண்டகச்சனி. பொதுவாகவே சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடியவராக இருப்பார். உங்கள் ராசிக்கு சனிதாங்க யோகாதிபதி, 5 குடையவன். 5 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வாங்கிறது பொது விதி. அப்போ 5க்கும் 6க்கும் அதிபதி. நீங்கள் நல்ல புள்ள குட்டிகளோட வாழணுமா, நல்ல வீட்டில் தூங்கணுமா, நல்ல சொத்து சுகத்தை வாங்கி வைக்கணுமா, சிறப்பாக தொழில் பண்ணணுமா, சந்தோஷமாக வாழணுமா, பெருமையாக புகழோடு இருக்கணுமா, அதுக்கு எல்லாத்துக்கும் சனீஸ்வரர் தேவை. சொந்த தொழில்களில் மிகப்பெரிய டர்ன் ஓவர் பண்ணணுமா, ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கணுமா, பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நடத்தணுமா, இதற்கும் அந்த சனீஸ்வர பகவானுடைய அருள் தேவை. இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு திக்பலத்தில் அமர்கின்ற காரணத்தால் அவர் என்னதான் உங்கள் ராசியை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. உறுதியாக நீங்கள் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த காலச்சூழலில் சொந்த தொழில், சொந்த குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப உறவுகள், இத்தனை விதமான அந்தஸ்து சார்ந்த விஷயத்தில் டாப் லெவலில் வந்துடுவீங்க. அதில் நோ டவுட். என்ன சில நேரங்களில் அவருடைய பார்வையினால் வரக்கூடியது அடிவயிற்று கோளாறுகள், வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், தோல் வியாதி, ஸ்கின் அலர்ஜி, இந்த உதட்டில் புண்ணு வர்றது இப்படிங்கிறதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு. இதை முடிஞ்ச மட்டும் சாப்பிட்றதுல கவனம் வச்சு உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறதுல கவனம் வச்சிங்கன்னா இதையும் மருந்தில்லாமல் நீங்கள் தாண்டி வர முடியும். இதே சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கிற போது நிச்சயமாக சொத்து சுகம் வாங்குற போது கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போட்டு வாங்கிக்கணும். உங்கள் அப்பாவோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏதாவது கழுத்து வலி, படர் வலி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம். கொஞ்சம் மருத்துவரை பார்த்துக்கணும். அதே போல் 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுங்கிறது பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்க குறிப்பாக 2 விஷயத்தை கவனத்தில் வைங்க. அம்மா அப்பா உடல்நலத்தில் கவனமாக இருங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. பொருளாதாரம், தொழில், வளர்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகூலம், காரு, வீடு, மனை, வாசல் என்னென்ன வேணுமோ பூராம் கிடைக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் கவனம் வைத்து கொண்டால் எந்த பெரிய குறைகளும் உங்களுக்கு வராது. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதம் தான், கவலைப்பட தேவையே இல்லை. துளாராசி நேயர்களே, துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவு மிகப்பெரிய யோகாதிபதி. ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதி. ஒரு கேந்திரத்தானும் திரிகோணத்தானும் ஓர் கிரகமாக இருந்தாலும் இருவரும் ஒன்று கூடி நின்றாலும் ராஜயோகம்னு சொல்லப்பட்ட விதிமுறைகள் உண்டு. அந்த அடிப்படையில் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவானுக்கே பொருத்தமான இடம் 6ஆம் இடம். 3 6 11 சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னா 6ஆம் இடத்துல சனி இருப்பது மாதிரி ஒரு பலம் அந்த ஜாதகனுக்கு எந்த கிரகங்களும் கொடுக்காது. காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் என்று ஜாதக அலங்காரம் பாடுது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது. வருகின்ற 2.5 ஆண்டுகளும் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். சொந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய வெற்றி சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. எடுத்ததெல்லாம் கைகூடி வரும். போட்டிகளே இல்லை. அரசாங்கத்துக்கு பக்கத்தில் அரசாங்கத்தை நம்பி அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த பெரிய கனரக வாகனங்களை இயக்குறாங்க பாருங்க, பெரிய கிரேன் வாங்குறவங்க, பெரிய பஸ் ஓட்டுறவங்க, கப்பல் வாங்கி ஓட்டுறவங்க, போட் ஓட்டுறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். மிக சிறப்பானது ஒரு வாய்ப்புகள் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் அற்புதத்தை கொடுக்க போகிறார். அவருடைய பார்வை என்பது 3வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய மனைவியின் உடல்நலத்தில் அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவனின் உடல்நலத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போகணும்னா நம்ம தமிழில் தான் சொல்லுவோம், உணவே மருந்து அப்படின்ட்டு. இந்த துலாத்தில் பிறந்தவங்க உணவே மருந்து என்பதை கடைப்பிடித்தால் உங்களுக்கு எந்த பெரிய கோளாறுகளும் வரப்போறதில்லை. அதே போல் 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அலைச்சல் நிறைய வரும். நிறைய டூர் போக வேண்டியது இருக்கும். நேரகாலம் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் வரும். இத்தனைகளும் உங்கள் லாபத்திற்கு உதவும், வளர்ச்சிக்கு உதவும். பயப்படாமல் வேலை பாருங்க. அதேபோல் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால்
முயற்சிகள் அத்தனையும் கை கொடுக்கும். இளைய சகோதரம் இளைய சகோதரிகள் இருந்தால் உடல்நிலைகள் சற்று பாதிக்கப்படும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். உங்களுக்கே கூட இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள், இந்த புதுசாக கண்ணாடி போடுறவங்க, இந்த புதுசாக மூக்கு குத்திக்கிறவங்க, இப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் கூட இந்த நேரத்தில் வரும். எதுவுமே பெரிய தொல்லை இல்லை, பயப்பட வேண்டாம். துலாத்துக்கு நல்லா தான் இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனினாலே ஒரு பயம் வரும். ஏன்னா விருச்சகத்துக்கும் சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் அவர் 3க்கும் 4க்கும் அதிபதி. உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம், செயல்பாடுகள், முயற்சிகள், அதே போல் கௌரவம், சுகம், புகழ், கல்வி, இளம் கல்வி, இதெல்லாமே அந்த சனி பகவானுடைய பார்வையிலும் அவரோட கண்ட்ரோல்லேருந்தே நடக்கும். இப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரப்போகுது. புதிய இடங்களுக்கு சென்று புதுமைகளை படைப்பதற்கான வாய்ப்புகள் அநேகம் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கு. உங்களை விட முன்னோர்கள், மூத்தோர்கள், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் பெரும்பாலும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள், தடுமாற்றங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு குழப்ப நிலைகள் மாறி உங்களுக்கு கைக்கு சொத்துக்கள் வந்து சேரும். தாயின் உடல்நிலை பிரமாதமாகும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யாராவது உங்கள் மாமனார், தாய் வழி சம்மந்தப்பட்ட உறவாளிகள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அவங்கள நம்பி தாராளமாக போகலாம். உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, செட்டில் ஆகிடலாம். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் ஒரு பக்கத்தில் உண்டு. இல்லைன்னு சொல்ல போகணுன்னா, ஏன்னா சார் சனி பகவான் இந்த விருச்சகத்துக்கு எவ்வளோ நல்லதாக பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த சனி பகவான் குருவோட வீட்டில் போய் அமர்கிறார். என்றைக்குமே ஒரு கிரகம் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அதிபதியின் அந்த குணத்தையும் சேர்த்து வெளியில் கொடுத்தாகணும். அப்போ இப்போ சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுலேயும் இந்த சித்திரை 1க்கு அப்புறம் வரக்கூடிய காலம் குருவின் ஆட்சி தான் நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல பிள்ளை பேர் கிடைக்கும் உங்களுக்கு. நீண்ட நாட்களாக காத்திருந்த புதிய பதவிகள், உத்தியோகங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாக தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பிரமாதமாக லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு மிகச் சிறப்பான அம்சங்கள் ஒரு பக்கத்தில் வந்து சேரும். இது கூடவே 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மனைவியின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். இந்த தோள்பட்ட வலி, கழுத்து வலி, மார்பு வலி, இது சம்பந்தப்பட்ட பெயின் வந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும். இதே போல் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு முன் சகோதரிகள் இருந்தால், அதான் முன்னாடி பிறந்தவங்க அக்காவோ அண்ணனோ இருந்தால் அவங்க உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுலேயும் குறிப்பாக வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இதாக வந்தால் உடனடியாக அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது உங்களுக்கே கூட இந்த வாய்ப்புண்ணு வருது, ஏதோ அடிக்கடி புதட்டில் வெடிப்பு வருது, இப்படிங்கிற மாதிரியான கோளாறு குற்றங்கள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும். விட்டமின் டெபிசிட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். அதையே என்னென்னு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி சனி பகவானை பொறுத்தளவு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. வருமானத்திற்கு குறைபாடுகள் இல்லை. குறிப்பாக இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். பெண்களின் முன்னேற்றம் தாறுமாறாக நல்ல பிரமாதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி வருகிற போது அந்நிய நபர்களின் உதவிகளும் உறவுகளும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். நல்ல சிறப்பான வாழ்க்கை இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்கு கூட சனி பகவான் ரொம்ப பிரமாதமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. இருந்தாலும் அவர் 2க்கும் 3க்கும் அதிபதி. குடும்பஸ்தானத்திற்கும், தனஸ்தானத்திற்கும், வாக்குஸ்தானத்திற்கும், தைரிய வீரிய பராக்கிரமத்திற்கும், உடன்பிறப்புகளிலே இளைய சகோதரம் சகோதரிகளுக்கும், நீங்கள் பேசுகிற பேச்சாற்றல், நினைவாற்றல், சொல்லாடல் இது சம்பந்தப்பட்ட அனைத்தும் அந்த சனி பகவானுடைய கண்ட்ரோலில் தான் நடக்கும். இப்பேற்பட்ட சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 4ஆம் இடத்திலே குரு பகவான் வீட்டில், உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட அவர் ரொம்ப பெரிய கெடுதலை உங்களுக்கு பண்ண முடியாது. இருந்தாலும் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். யாரென்று தெரியாதவங்க கிட்ட பேசுகிற போது கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுகிற போது கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். இந்த காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு எங்கேயாவது முதலீடுகள் முடங்கி போகின்ற வாய்ப்புகள் வராமல் பார்த்துக்கணும். அதையும் குறிப்பாக சொல்ல போகணும்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு உறுதியாக இந்த குரு பயிற்சி மற்ற பயிற்சிகள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது.
அதனால் இந்த சனி பகவானை பொறுத்தளவு 2.5 வருஷம் இருக்க போகிறாரு. இருந்துட்டாலும் பெரிய ஆபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. நிறைய பயணங்கள் ஏற்படும். புதுசாக வெளிநாடுகளுக்கு போகிறது, சுற்றுலா போகிறது, இது வரைக்கும் பார்க்காத ஒரு சுபமான அனுபவங்களை பெறுவது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். புதுசாக கிளைகளை துவக்குகின்ற, வெளியூர்களுக்கு செல்லுகின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. ராத்திரி பயணங்கள் நிறைய வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையில் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், இந்த இடுப்புக்கு கீழே முழங்கால் பக்கத்தில் பெயின் வராமல் இருக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிப்பெடிகள் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் டாக்டரோட கன்சல்டேஷனோட மருந்து மாத்திரைகளை கவனமாக எடுத்துக்கணும். அதே போல் சனி பகவானுக்கு அதே போல் சனிக்கு 12ஆம் இடத்துல ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே இருந்து வந்த வாழ்க்கை பாதை தடம் பெறலாமல் சரியான பாதைக்கு போகிற மாதிரியாக அந்த வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது உங்களுக்கு பெரிய பாதகத்தை கொடுக்க போகிறதுல நீங்கள் பயப்பட வேண்டாம். வழக்கம் போல் வாழ்க்கை நல்லபடியாகவே செல்லும். மகரம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். 2ஆம் பாவாதிபதி உங்களுடைய குடும்பத்தையும் வாக்கு, பொருளாதாரம், காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியே சனி பகவானாக இருக்கிறார். அந்த சனி பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு சென்று அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு மிக பொருத்தமான இடம். சனி பகவானை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 இருந்துட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முன் வீடு கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சினால உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட காலமாக போட்டு வைத்த திட்டங்கள் வெற்றி பெறும். யாரென்று தெரியாத அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இப்படி பல ரூபங்களில் உங்களுடைய வாழ்க்கை இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சிறப்பை கொடுக்க போகிறது. உங்களுக்கே தெரியும், ரொம்ப காலமாக 7.5 சனி முடிஞ்சு போச்சு. அதுவே பெரிய ஒரு மனோ ரீதியாக ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ 7.5 சனி முடிஞ்சு போனாலே எப்பொழுதுமே கிராமத்திலே கூட சொல்லுவாங்க, சனி போகிற போது நல்லது பண்ணிட்டு போவார் அப்படிங்கிறது உண்டு. என்ன காரணம்? 7.5 சனி விலகுகிற போது சனி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த 3ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு அற்புதமான இடம். அப்போ நல்லது பண்ண போறாருன்னு அர்த்தம். இந்த செய்திகளோடு பார்க்குற போது இந்த சனி பெயர்ச்சிக்கு மகரத்திற்கு மிகச்சிறப்பை கொடுக்க போகிறது. ஆனால் 4ஆம் இடம் சற்று பாதிக்கப்படும். 4ஆம் இடம்னா என்ன? படிக்கிற பிள்ளைகளுக்கு மறதிகள் வந்துடும். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெற்றோர்கள் அதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். பெற்ற தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். அவங்களுக்கு ஏதாவது தலைபாரமாக இருக்குது, தலை வலிக்குது, இஎன்டி ப்ராப்ளம் இருக்குது, தலைக்குள்ளே குடைச்சல் இருக்குன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட வேண்டியதான், வேறு வழி இல்லை. நீங்கள் வச்சுக்கிற வாகனத்துக்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா ஆகணும். இப்படியான ஒரு நிலம் வாங்க போனால் சார் 2-3 பேர் ஏமாத்துறாங்க சார், புரோக்கருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இதில் வரும். இதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கடன்கள் கட்டப்படும். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் பெற்றோர்கள் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சொந்த ஊரில் சொத்து சுகங்கள் இருந்தால் போய் அடாதடி கோர்ட்டு கச்சேரின்னு போகக்கூடாது. இப்படிங்கிறதுல கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். தூங்கவே முடியல சார், தூங்குறதுக்கே நேரம் இல்லை சார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேகமான ஒரு ரொம்ப உழைக்க வேண்டிய ஒரு பகுதி என்பது இதில் துவங்கும். இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் இந்த மகரத்தில் இந்த சனிக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த மகரத்திற்கு சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போனது மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உறுதியாக பெருத்த வருமானங்களை பெற்றுக்கொள்வதும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மீது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நகர்த்துவதுமாக சிறப்பாகவே போகும். பயப்பட வேண்டாம். கும்பராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதி. காரணம், உங்கள் ராசிநாதனே சனி பகவான். அப்போ ராசிநாதனே சனி பகவானாக இருந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வீடு பாதிக்கப்படலை, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு பாதிக்கப்படாது. நீங்கள் போட்ட காசு பணத்தை கொடுக்கும், முதலீடுகள் பணத்தை கொடுக்கும், யாராவது உங்களுக்காக வேலை செய்வாங்க, நீங்கள் உழைச்சதுக்கு காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், உயர்வுகள் கிடைக்கும், எதை வாங்கலாம், கொடுக்கலாம், விற்கலாம், மாற்றலாம், வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் மொத்தமாக பண்ணிக்கலாம். எந்த குறைகளும் இல்லை. இதுக்கு தேவைப்படுகின்ற பணம் கைகுளிர வந்து கொண்டே இருக்கும். பயப்பட வேண்டாம். அப்போது 6 மாதம் கழிச்சு அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு ஒரு திட்டம் வேணும் இல்லை? இந்த திட்டங்களே தெரியாது. எதோ நல்லதானே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ திட்டமிடாத வாழ்க்கை என்பது முட்டுச்சோத்துக்குள்ளே முட்டுற மாதிரி இருக்கும். ஆக இதை கொஞ்சம் மனசில் பதிய வைங்க. கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க பார்த்துருங்க.
யாருக்கிட்ட போய் பேசினாலும் நல்லதே பேசுங்க, எல்லாரும் தான் வேணும் நமக்கு அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகர வேண்டியது கட்டாயம். இதில் குறிப்பாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். கண்டிப்பாக தாயின் உடல்நிலைகளில் கவனம் கொள்ளணும். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், கழுத்து வலி வரலாம். இப்படிப்பட்ட பாதகம் தாய்க்கு ஏற்படுவதும், நீங்கள் வாங்கி வச்ச வீட்டில் கூட ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு வீடு வாங்க போனால் டபுள் டைம் செக் பண்ணிக்கணும், ஒரு அட்வொகேட்டை கொடுத்து ஒப்பீனியன் வாங்கிக்கணும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம். அதே போல் படிக்கின்ற பிள்ளைகளின் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் வார்த்தைகள் அவங்களுக்கு உதவி செய்யணும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரிய பாதகமான சிக்கலான பிரச்சனைகளான எந்த கூறுபாடுகள் வராது, பயப்பட வேண்டாம். உங்கள் ராசியின் 11ஐ சனி பார்க்குறாரு. நிறைய உழைக்கிறோம், 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 900 ரூபா கொடுக்குறான். அந்த 900 எடுத்து வீட்டுக்கு போன இடையில 200 ரூபா ஒருத்தனுக்கு போகுது. இப்படிங்கிற மாதிரி பணம் வருகிற பாதை பெருசாக இருக்குது, அது வீடு போய் சேருகிற போது சுருங்கி போகுது. இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் கடந்த வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த வருடம் உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, சொல்லாடல் மிக்க வருடமாக, பண உறுதியாக பணம் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகவலோடு கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி என்பது அடுத்த 2.5 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். மீனராசி, எல்லாரும் நினைக்கிறீங்க 7.5 சனி வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த 7.5 வருஷம் முடிஞ்சது, ஏற்கனவே 2.5 வருஷம் பட்டாச்சு, இன்னொரு 5 வருஷம் காலி. அப்படி இல்லை. இந்த சனி பகவான் இந்த 7.5 சனியாக துவங்கி இருக்கக்கூடிய கடந்த 2.5 ஆடோ ஒப்பிட்டு பார்க்குற போது சிறப்பாக இருக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா குருவோட வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குரு பகவானுடைய அருளையும் இவர் எடுத்துக்கொண்டு தான் செய்யணும். ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கின்றதோ, எந்த கிரகத்திற்கு யார் வீடு கொடுத்திருக்கிறார்களோ, அந்த வீடு கொடுக்கப்பட்ட கிரகத்தின் அந்த அம்சமும் இருக்கின்ற கிரகம் சேர்ந்து செய்யும். அந்த அடிப்படையில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சனியாகவும் குருவாகவும் சேர்ந்து செயல்பட வேண்டிய காலம். அப்போ இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் தீரும். வார்த்தை ஜாலங்களில் வந்த கொடுமைகள் அகலும். எல்லாரும் உங்களுக்கு கொடுமைக்காரங்களாக சித்தரித்ததெல்லாம் மாறும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், சுலபமாக வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய பாதை உங்களுக்கு கிடைக்கும். உறுதியாக சொல்லணும்னா, உங்களை பொறுத்தளவு உங்கள் பக்கத்தில் இருந்த செலந்தி வலை சிக்கல் எல்லாம் இப்போ முடிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். உடல் நலம் தேரக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். நீங்கள் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லாரும் பாராட்டுறதை பார்க்கலாம். குழந்தை முதல் முதியவர்கள் வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கைத்தனமான ஒரு காலச்சூழலை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த 7.5 சனி நடந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகளை செய்யும். கூடவே இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை. சின்ன குழந்தையா இருந்தால் கண்ணாடி போட்டாகணும். வயதானவங்களாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளாறு, ஜீரணக்குள்ளாறு, இப்படிங்கிற வயிறு உப்புசம் இதெல்லாம் வரும். உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கராராக இருக்கணும். நல்லா மென்று சாப்பிட கற்றுக்கணும், நல்லா தண்ணி குடிக்க கற்றுக்கணும். உடம்பை கலகலன்னு வச்சுக்க வேண்டியது கட்டாயம். கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணால் எந்த நோய்களும் வராது. இதே போல் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் பெரிய பாதகம் இல்லை. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். நீங்கள் வீட்டில் சமைக்கிற போது கூட கொஞ்சம் புளிப்பு, உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா வீட்டில் வியாதிகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதே போல் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. வேலை செய்கிற இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் வக்காலத்து வாங்கக்கூடாது. உங்கள் வேலை என்ன, உங்கள் லிமிட் என்ன, இதுக்குள்ளே உங்களோட வேலை தளத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பாடுபட வேண்டியது கட்டாயம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் அதிகமாக ஓடும். உழைப்பதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும். லாபங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி தோணும். இது வீண் போகாது. உழைப்பு எப்போதும் வீண் போகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாடுபட கற்றுக்கணும். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஊர் உலகம் சுற்றுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, கங்கைக்கு போனேன், காவேரிக்கு போனேன், குளிச்சுட்டு வந்தேன், இப்படிங்கிற அநேக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள், அனுபவங்கள் எல்லாம் இந்த சனிப்பயிற்சியில் மீனராசிக்காரங்களுக்கு கண்கூடாக இருக்கும். பெண்களாக இருக்கப்பட்டவர்கள் ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய கோளாறுகள், குற்றங்கள் வராது. இனிமையாகவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இதுவரை சனி பகவான் மீனத்திற்கு சென்றிருக்கிறாரே, என்ன செய்வார் என்பதை சுருக்கமாக 2 வரிகளில் அல்லது 2 நிமிஷத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.